விபிஎஸ்க்கு வந்திருக்கோம்? சத்தமே கேட்கலையே. ஓகே, முதல் 2 நாள் ரொம்ப சூப்பராக நம்ம விபிஎஸ் இருந்தது. எத்தனை பேர் எனக்கு விபிஎஸ் ரொம்ப பிடிச்சதுன்றவங்க ஏன் காது கேட்குற மாதிரி ஒரு எஸ் சொல்லிடுங்க பார்க்கலாம். அப்பா கொஞ்சமாக கேட்குது. ஐயோ, எனக்கு இந்த காது சரியாக கேட்கல. ஓகே, இப்போது இந்த 3வது நாள் விபிஎஸ்ஸை ஏசப்பா நமக்கு ஆசீர்வதிச்சு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம மத்தியில் இருக்க பிரீத்தி அக்கா ஜெபம் பண்ணுவாங்க. ஓகே, முட்டி போடலாமா? ஜெபம் பண்ணணுன்னு சொன்னோன்னே முட்டி போட்டு கண்ணை மூடிடணும் இல்லையா? ஆமாம், முட்டி போட்டு அழகாக கண்ணை மூடி யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் கண்ணை மூடுங்க. வெரி குட், சூப்பர். ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடிக்கோங்க. அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளுக்காக உண்மை துதிக்கிறோம். இந்த நாளில் எங்களை 3ஆம் நாள் விபிஎஸில் எங்கள் எல்லாரையும் நீங்கள் கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் இயேசுப்பா. இன்னும் வரப்போகிற பிள்ளைகளை எல்லாரையும் நீங்கள் சீக்கிரமாக கூட்டி சேருங்க. நாங்கள் இன்றைக்கி இந்த நாளில் கற்றுக்கிற பாட்டு, வசனம், கதை எல்லாத்துலேயும் கர்த்தர் நீங்கள் எங்களோட இருந்து பிரயோஜனம் உள்ளதாக நாங்கள் மாற்றிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி இதை பிரயோஜனம் உள்ளதாக மாற்றிக்கணும். எங்கள் வாழ்க்கையிலையும் நாங்கள் இதை பயனுள்ளதாக மாற்றி எங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு பிடித்தமான வாழ்க்கையாக மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் எங்களோட இருங்க. ஸ்நாக்ஸ் டைமு, லன்ச் டைம் எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆசீர்வதிங்க. நீரே எங்களோட இருந்து எங்களை வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நடந்திடு வெளிச்சத்தில் நீ நடந்திடு வெளிச்சத்தில் நடந்திடு வெளிச்சத்தில் நீ நடந்திடு வெளிச்சத்தில் கிளம்பி சர்ச்சுக்கு போயிடுவாங்க. சரியா? காலையில் ஆனால் அம்மா என்னது 8 மணி வரைக்கும் அம்மா எழுப்ப வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அழகாக எழுந்திரிச்சு கிளம்பி 8 மணிக்கெலாம் எங்கே போயிடுவாங்க? சர்ச்சுக்கு போவாங்க. அங்கே சண்டே கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வாரமும் போய் ஏசப்பாவோட வார்த்தையை கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? அப்படி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது
ஒரு நாள் என்னாச்சுன்னா அவங்க சர்ச்சில் சொன்னாங்க, சண்டே கிளாஸ் டீச்சர், உங்களுக்குலாம் இங்கே ஒரு டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க சொன்னாங்களாம், ஏசப்பாவோட வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு நாளும், டேனியனா ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவோட வார்த்தையை நீங்கள் படிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவோட வார்த்தையை கேட்கணும், அதன்படி நீ நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஓகேயா? இப்போ யார்? விக்கியண்ணா வீட்டுக்கு வராங்க. என்ன கவனி? விக்கியண்ணா எங்கே வராங்க? விக்கியண்ணா அம்மாவுக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க. அப்படியா? ரொம்ப நல்ல பிள்ளை இல்லையா? ஸோ கீழ்ப்படிவாங்க. அம்மா கிட்ட வந்து சொன்னாங்க, அம்மா ஆண்டி வந்து சர்ச்சில் இப்படி சொன்னாங்கம்மா, ரோசி ஆண்டி மாதிரி ஒரு ஆண்டி இருந்தாங்க, அமுதா ஆண்டி மாதிரி ஒரு ஆண்டி இருந்தாங்க, சுசிலா ஆண்டி மாதிரி ஒரு ஆண்டி இருந்தாங்க, ராணி ஆண்டி கோச்சிக்காதீங்க, உங்களை மாதிரி ஒரு ஆண்டி இருந்தாங்க, சரியா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஆண்டி இருந்து ஏசப்பாவோட வசனத்தை படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கம்மா. அப்படியா செல்லும்? சரி, இன்னையிலேருந்து நீ ஒரு நாளும் ஒரு மனப்பாட வசனம் படிக்கணும். என்ன படிக்கணும்? மனப்பாட வசனம்னா என்ன? உங்களுக்கு டெய்லி ஒரு வசனத்தை உங்களுக்கு மெமரைஸ் பண்ண சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நீ படிக்கணும்டா. சரிடா, இன்னையிலேருந்தே ஆரம்பிக்கலாம். என்ன? இன்னையிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி டெய்லி ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை காலையில் எந்திரிச்சோன்னே கீழ்ப்படுதலோடு அம்மா சொல்லி கொடுப்பாங்களாம். படிச்சுட்டு தான் ஸ்கூலுக்கே போவானா. ஓகே, அப்போ ஒரு வாரத்துக்கு எத்தனை வசனம் படித்தான்? 7 வசனம் கிட்ட படிச்சுட்டான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நல்ல பைபிள் வசனத்தை படித்தான். ஒரு நாள் அதே மாதிரி காலையில் எந்திரிச்சு அவங்க அம்மா அவனுக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாங்க. ஓகேயா? ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். நீ ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, என்ன கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஏசப்பா சொன்னாங்கன்னு ஒரு வசனம் படித்தாங்களாம். அழகாக வசனம் படிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க? பேக் எடுத்துகிட்டு ஜாலியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா சொல்கிறாங்க, ஓகே விக்கி சீக்கிரம் கிளம்பி டியூஷனுக்கு டைம் ஆச்சு. ஓகேயா? அப்போ என்னாச்சு? ஸ்கூலுக்கு முடிஞ்சு எங்கே போயிட்டாங்க? டியூஷனுக்கும் போயாச்சு. டியூஷனுக்கு போனால் யூஸ்வலாக வீட்டுக்கு வர்றதுக்கு எத்தனை மணி ஆகிடும் நிவிஷன்னா? 8:30 மணி 9 மணி. வரும்போது என்ன இருக்கும்? வெறும் ஒரு ஸ்ட்ரீட் லைட் தானே இருக்கும், அங்கங்கே ஒரு ஸ்ட்ரீட் லைட் தானே இருக்கும். அப்போ விக்கியா நான் என்ன பண்ணுறாங்க, ஓகே நம்ம எப்படியாவது வீட்டுக்கு சீக்கிரம் போயிடலாம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு டியூஷன்லேருந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்படி ஒரு பேக்கை மாட்டியாச்சு. வீட்டில் ஸ்ட்ரீட் லைட் ஃபுல்லாக எரியுது. எங்கே இருக்குது விக்கியண்ணா வீடு? மேலே இருக்கா? ஸோ இந்த விக்கியண்ணா வீடு மேலே இருக்குது. பார்த்துட்டே அந்த பாதையை பார்த்துட்டே போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏரியாவில் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? என்ன போயிடுச்சு? கரண்ட்டு போயிடுச்சு. கரண்ட்டு போனால் என்ன ஆகும்? இருட்டாயிடுச்சுல. கரண்ட்டு போனால் என்ன ஆகும்? இருட்டாயிடும். விக்கியண்ணாவுக்கு ஒரே பயம். என்னடா இது, என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த தெருவில் வேற எப்போ பாரு ஒரு கரு நாய் ஒரு நிற்குமா. பயமாக இருக்கும்ல. ரொம்ப பயந்துட்டாங்க. அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போச்சு என்னை அந்த நாய் கடிக்க போகுதுன்னா. அப்போ வேறு சைடில் உருன்னு வேறு சத்தம் கேட்குது. ஐயோ ஏசப்பா நான் என்ன பண்ண போகிறேன்னு நினச்சி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. காலையில் ஏசப்பா ஒரு வசனம் சொன்னாங்கல்ல, அம்மா வந்து ஒரு வசனம் ஏசப்பா குறித்து சொல்லி கொடுத்தாங்க, ஆபத்து நேரத்தில் கூப்பிட சொன்னாங்கல்லன்னு சொல்லி முட்டி போட்டு, ஏசப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை காப்பாற்றுங்க. ஏன்னா இருட்டாக இருக்கு இல்லையா, வழி ஃபுல்லாக இருட்டு, வீடே தெரியல, அக்கம் பக்கத்தில் எதுவுமே தெரியல. அப்போ கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணோன்னு ஏசப்பா ஒரு ஞாபகத்தை கொடுத்தாரு. என்ன தெரியுமா? என்னைக்கோ ஒரு நாள் அவங்க அம்மா அவங்க பேக்கில் ஒரு டார்ச் லைட் போட்டுட்டாங்க. தேடலாமா? டார்ச் லைட் கிடச்சிருச்சு. இப்போ டார்ச் லைட் கிடச்சோன்னே லைட் ஆஃப் பண்ணும். ஓகே, டார்ச் லைட் கிடச்சோன்னே இப்போ என்ன ஆகுறாங்க, இந்த டார்ச் லைட் அடித்து பார்க்குறாங்க. இப்போ தெரியுதா வீடு எங்கே இருக்குன்னு? இப்போ தெரிஞ்சிருச்சா வீடு? அப்போ அந்த டார்ச் லைட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு எங்கே வந்துட்டாங்க? வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ விக்கி அண்ணா படித்த வசனம், விக்கி அண்ணா அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிதல் அவங்கள காப்பாத்துச்சா? பைபிள் சொல்லுது, உன்னுடைய பாதைக்கு என்னோடய வசனம் தான் வெளிச்சமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் பாதைக்கு எது வெளிச்சமாக இருக்கும்? வசனம் வெளிச்சமாக இருக்கும். நீ ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தின் வெளிச்சத்தில் நீ நடந்தீன்னா ஏசப்பா உன்னைய சரியான பாதையில் கூட்டிகிட்டு போவாங்க. இப்படி தான்
இப்படி தான் சவுல்னு ஒரு அண்ணா இருந்தாங்க. இவங்க தம்பியில் அண்ணா யார்? சவுல்னு ஒரு அண்ணா இருந்தாங்க. ஓகேயா? இந்த அண்ணா காமிச்சிட்டாங்களா? ஓகே, சவுல் பார்த்தீங்களா? சவுல் அண்ணா இருக்காங்கல்ல, இவங்க என்னென்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரொம்ப பயபக்தியாக வளர்க்கப்பட்டாங்க. ஓகே, ரொம்ப பயபக்தியாக வளர்க்கப்பட்டாங்க. இவங்க பைபிளில் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நல்லா கற்றுக்கிறதுக்கு அவங்க அப்பா சின்ன வயசுல, அவங்க அப்பா ஒரு ஸ்ட்ராங்கான யூதன். அதனால அவங்கள என்ன பண்ணாங்க, கொண்டு போய் ஆலயத்தில் ஒரு பெரிய டீச்சர், கமாலியேல் அப்படிங்கிற ஒரு பெரிய டீச்சருக்கு கீழே இவர் நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து பைபிளில் உள்ள பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லாத்தையும் சூப்பராக கற்றுக்கிட்டாங்க. ஓகேயா? சூப்பராக என்ன பண்ணாங்க, கற்றுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் வளர்ந்து பெரியவன் ஆனதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? அந்த டைமில் கிறிஸ்தவர்கள்லாம் அதிகமானாங்க. கிறிஸ்தவர்கள்லாம் ஏசப்பாவை கும்பிடுறவங்க, ஏசப்பா தான் தெய்வம்னு சொல்கிறவங்க ரொம்ப என்ன பண்ணிட்டாங்க, அதிகமாயிட்டாங்க. நேற்று கூட அமுதா ஆண்டி ஒரு அண்ணாவை பற்றி சொன்னாங்களா? அந்த அண்ணா யார்? ஸ்டீஃபன் அண்ணா. நம்ம கூட பாடுறோம்ல, அந்த ஸ்டீஃபன் அண்ணாவும் ஏசப்பாவை பற்றி சொல்லும் போது தான் அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, அடித்து கொன்னுட்டாங்க இல்லையா? எப்படி அடித்து கொன்னாங்க எனக்கு தெரியாதே. கட்டையால் அடித்து கொன்னாங்களா? எப்படி அடித்து கொன்னாங்க? இப்படி அடித்து கொன்னாங்க இல்லையா? அவங்களுக்கு வலிச்சிருக்கும்ல, பாரு, நல்லா அடித்து 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 அவங்கள என்ன பண்ணாங்க கொன்னாங்க. இந்த டைமில் நம்ம சவுல் அண்ணா அங்கே தான் நிற்கிறாரு. நம்ம யார்? சவுல் அண்ணா அங்கே தான் நிற்கிறாரு. அப்போ ஏசப்பா அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையும் நான் என்ன தான் பண்ண போகிறேன், கல்லெறிஞ்சு கொல்ல போகிறேன். ஏசப்பாவை கும்பிடுற எல்லாரையும் நான் துன்பப்படுத்த போகிறேன், நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி நேராக போய் அங்கே இருந்த யூத தலைவர்கள்கிட்ட போய், இங்கே பாருங்க, ஏசு கிறிஸ்துன்னு சொல்லி யாராவது இனி எழும்பட்டும், அவங்கள எங்கேயுமே இல்லாமல் அடித்து சாவடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி பர்மிஷன் வாங்கிட்டு கிளம்புறாரு. ஓகேயா? அவர் அப்போ யாருக்கு விரோதமானவராக வாழ்ந்தார்? ஏசப்பாவுக்கு ஏசுன்னு யாரும் சொல்லிடக்கூடாது, அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று கூட சில பேர் அப்படி சொல்லுவாங்கப்பா, ஏசப்பாவை கும்பிடக்கூடாது, ஏசப்பா இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நீ சொல்லணும், ஏசப்பா உண்மையான தெய்வம், அவரை நான் கும்பிடலாம், அவர் எனக்காக மரிச்சிருக்காரு அப்படின்னு நீ என்ன பண்ணலாம், சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நீ ஏசப்பாவை நம்ப முடியும். அப்படி இந்த சவுல் என்ன பண்ணுறாரு, இந்த கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக கிளம்பிட்டார். எங்கே கிளம்பிட்டார் தெரியுமா? மேப்புக்கு வா. ஓகே, பர்மிஷன் வாங்கிட்டு முன்னாடி பிக்சர்ஸ்க்கு வா. அவர் போய் யூத தலைவர்கள்ட்ட என்ன வாங்கிட்டாரு, லெட்டர் வாங்கிட்டார். பார்த்தீங்களா? லெட்டர் வாங்கிட்டாரா, பர்மிஷன் வாங்கிட்டார். இப்போ எங்கே அடுத்து போகிறார் அப்படின்னா, கிட்டத்தட்ட இவர் இங்கே இருக்கார் சரியா, எருசலேமில் இப்போ இருக்கார். தமஸ்குங்கிற ஊருக்கு போகிறாரு. ஏன்னா தமஸ்குங்கிற ஊரில் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்களாம், ஏசப்பாவை வழிபடுறவங்க. கிட்டத்தட்ட இந்த ஜெருசலேம்லேருந்து டமாஸ்கஸ்க்கு போகிறதுக்கு 6 days ட்ராவல் பண்ணுமா. இந்த ட்ராவலை என்ன பண்ணுறாரு நம்ம சவுல், யூத தலைவர்கள் கொஞ்சம் பேரை கூட்டிக்கிட்டு குதிரையில் போகிறாரு. எப்படி போவாங்க? சத்தம் கேட்குதா? இப்படி என்ன பண்ணாங்க, எருசலேம்லேருந்து டமாஸ்கஸ்க்கு போயாச்சு. போகிற வழி தமஸ்குவுக்கு பக்கத்தில் போயிட்டாங்க. தமஸ்குவுக்கு பக்கத்தில் போகும்போது திடீர்னு ஒரு பெரிய சத்தம். என்னாச்சு? பெரிய சத்தம், ஒரு பெரிய வெளிச்சம் வரும்போது அவர் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. ஒரு பெரிய வெளிச்சம் வந்தோடனே என்ன பண்ணிடுறாரு, கீழே விழுந்துடுறாரு. என்னை பார்க்கணும், என்ன பண்ணுறாரு, கீழே விழுந்துட்டார். என்ன பண்ணுறதுனே தெரியல. அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவர் கூட இருந்தவங்கலாம் என்னடா இது வெளிச்சம்னு சொல்லி பதறி போகிறாங்க. அந்த டைமில் நம்ம சவுலுக்கு மாத்திரம் ஒரு சவுண்டு கேட்குது. என்ன? சவுலே அப்படின்னு கேட்குது. வானத்துலேருந்து ஏசப்பா பேசுகிறாங்க. ஐயோ, என்ன நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. அப்போது மேலேருந்து ஒரு சத்தம் வருது. நீ துன்பப்படுத்துகிற நான் தான் ஏசு. நீ என்னோட ஜனங்களெல்லாம் துன்பப்படுத்துறீல, எனக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ செய்கிறீல, அப்போ நீ துன்பப்படுத்துகிற ஏசு
நான் தான் அப்படின்னு சொல்லி மேலேருந்து ஒரு சத்தம் வந்துச்சான். அப்போது சவுலுக்கு என்னாச்சு? ரொம்ப பயமாகி, ஆண்டவரே இப்போ நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. நீ எந்திரிச்சு அந்த ஊருக்குள்ளே போ, நீ அப்படியே என்ன பண்ணு, அந்த ஊருக்குள்ளே போ, நீ என்ன செய்யணும்னு நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னார். அதே மாதிரி இப்போ சவுல் கீழே விழுந்தார் இல்லையா, விழுந்து எந்திரிச்சிட்டார். எந்திரிக்கும் போது பார்த்தா கண்ணே தெரியலப்பா. அந்த வெளிச்சம் வந்துச்சுல்ல, அதுக்கப்புறம் என்ன தெரியல, கண்ணே தெரியல, ஃபுல்லாக எதுவுமே தெரியல. பக்கத்தில் இருக்கவங்க கூட சொல்ல, ஐயோ எனக்கு கண்ணு தெரியலப்பா, என்ன பண்ணுறது தெரியல, என்ன இருக்குது முன்னாடி, எதுவுமே தெரியல. கூட இருக்கவங்க தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணி கடவுள் சொன்ன மாதிரி அங்கே எதிர்த்தாப்பில் இருக்கிற ஊருக்கு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க, கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தியா, அந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு வீட்டில் அவரை வைக்கிறாங்க. இந்த டைமில் அந்த ஊரில் இருக்கிற ஏசப்பாவோட சீஷன் ஆகிய அனனியா அப்படிங்கிறவங்க, யார்? அனனியா. இவர் அதே ஊரில் ஏசப்பாவை பின்பற்றி வாழ்ந்த ஒரு ஏசப்பாவுடைய டிசைப்பிள், சீஷன். சரியா? இப்போ இவர் ஏசப்பாவுக்கு பிரியமாக வாழ்கிறனால ஏசப்பா இவர்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு அனனியா, நீ போய் இந்த ஒரு இடத்துல நம்ம சவுல்னு ஒருத்தன் இருக்கான், நீ அவருக்கு போய் அவருக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு யார்கிட்ட சொன்னார் ஏசப்பா? அனனியா கிட்ட சொல்கிறாரு. அப்போ அனனியா இதை கேட்டுட்டு, என்ன ஏசப்பா, எனக்கு அந்த சவுலை பற்றி தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சவுல் யார், என்ன பண்ணுவார், கிறிஸ்தவங்களெல்லாம் அழிச்சிருவாரு, அவர்கிட்ட போய் என்னை போக சொல்கிறீங்களே, எப்படி ஏசப்பா போகிறது, அவர் நல்ல காலத்திலே எல்லாரையும் அழிச்சிருவார், இப்போ என்னையை பார்த்தானா விட்டு வைப்பாரா அப்படின்னு யோசிச்சுட்டு ஏசப்பா கிட்ட கேட்கும்போது ஏசப்பா சொன்னாரா, இல்லை, இன்றைக்கி வந்து அவன் எனக்கு தேவை, நீ போய் அவனுக்காக என்ன பண்ணு, ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அனனியா போகிறாரு. அனனியா போய் நம்ம சவுலுக்காக தலையில் கை வச்சு என்ன பண்ணுறாரு, ப்ரேயர் பண்ணுறாரு. ப்ரேயர் பண்ணி முடிகிற டைமில் சவுல் கண்ணிலேருந்து ஒரு செதில் மாதிரி கீழே விழுகுது. அதுக்கப்புறம் பார்த்தா கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணி கண்ணை திறந்தா சவுலுக்கு என்ன தெரியுது, கண்ணு தெரியுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார் தெரியுமா? அது வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், ஏசப்பாவுக்கு பிடிக்காத விஷயமா ஏசப்பா அவர்கிட்ட சொன்ன மாதிரி ஏசப்பாவை துன்பப்படுத்துகிற வேலையை தான் செஞ்சிட்டு இருந்தார். இல்லையா? ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் நீ ஏசப்பாவை துன்பப்படுத்துகிற? நான் ஏன் ஆண்டி துன்பப்படுத்தணும், நான்லாம் நல்லா தான் ஜெபம் பண்ணுறேன், நான்லாம் நல்லா தான், பாருங்கள் நான் சில்ட்ரன் கிளாஸ்க்கு அழகாக விபிஎஸ்க்கு கிளம்பிலாம் வந்திருக்கேன், நான் ஏன் துன்பப்படுத்தணும்? அப்படியா? நம்ம செய்கிற சின்ன சின்ன தப்பு, நம்ம ஏசப்பாவுக்கு விரோதமாக செய்கிற சின்ன சின்ன காரியம், இது எல்லாமே ஏசப்பாவை துன்பப்படுத்தும். நீ பரலோக பாதைக்கு வரேன்னு உன்னோட பாதையை நீ சூஸ் பண்ணிட்ட. ஆமாவா இல்லையா? இல்லையா? இடுக்கமான பாதைக்குள்ளே வந்துட்ட, ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற இல்லையா? இந்த வெளிச்சத்தின் பாதையில் நீ வந்ததுக்கப்புறம் உன் லைஃப்பும் வெளிச்சமாக இருக்கணும், நீ ஏசப்பாவுக்கு பிரியமாக இருக்கணும். பைபிள் சொல்லுது, நீங்கள் ஏசப்பாவோட பிள்ளைங்களாக இருக்கிறதுனால நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கணும்னு சொல்லுது. நீங்கள்லாம் யார்? வெளிச்சத்தின் பிள்ளைங்களுக்கு இருள் என்னன்னு தெரியாது, இருட்டு என்னென்னு தெரியாது. இருட்டுனா என்ன தெரியுமா? தப்பு, நீ கோவப்படுறது, எரிச்சல் படுறது, பொறாமப்படுறது, ஏசப்பாவுக்கு விரோதமாக சண்டை போடுறது, மன்னிக்காமல் இருக்கிறது, கீழ்ப்படியாமல் இருக்கிறது. ஓகேயா? இது எல்லாமே இருட்டுக்கான விஷயம். அதே நீ வெளிச்சத்துக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோவேன், நீ அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிவ. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நீ பெரியவங்க சொல்கிற பேச்சு கேட்ப. ஆமாம் தானே? ஏசப்பாவோட வசனங்களை தினந்தோறும் வாசிப்ப. ஆமாம் தானே? அம்மா அப்பா உன்னைய டார்ச்சர் பண்ணி வாசிக்க வைக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண மாட்ட, விட மாட்ட. படின்னு சொல்லணும்னு நீ நினைக்க மாட்ட. டெய்லி பைபிள் படிப்ப, ஜெபிப்ப, ஏசப்பாவுக்கு பிரியமாக வாழ்வ. வெளிச்சத்தின் பிள்ளைகள்லாம் அப்படி தான் நடப்பாங்க. நீயும் இன்னைக்கு வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறணும்னு இயேசு விரும்புகிறாரு. விக்கி மாறினானா? சவுல் மாறினாரா? எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருந்தார். ஆனால் ஏசப்பா அவரை சந்தித்தப்போ அவர் எப்படிப்பட்ட பிள்ளையாக மாறிட்டார்? வெளிச்சத்தின் பிள்ளையா? இதோட அவர் லைஃப் நிற்கலப்பா. இதுக்கப்புறமா எந்த அளவுக்கு ஏசப்பாவுக்கு விரோதமாக காரியம் செஞ்சிட்டு இருந்தாரோ அப்படியே ஆப்போசிட்டாக ஏசப்பாவுக்கு பிரியமான காரியம் செஞ்சார். ஏசப்பாவுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை செஞ்சார். ஏசப்பாவை பற்றி ஊர் ஊராக நாடாக போய் சொன்னார். அதனால அவரை அடித்தாங்க.
அவளை துன்பப்படுத்தினாங்க, அவரை கேவலப்படுத்தினாங்க, அவருக்கு நஷ்டம் வந்துச்சு, அவருக்கு அடி வந்துச்சு, அவருக்கு எல்லாமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனாலும் ஏசப்பாவுக்கு பிரியமாக வாழ்கிறது மட்டும்தான் முக்கியம்னு நினச்சாரு. வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஏசப்பாவுக்கு பிரியம் என்னங்கிறத மட்டும் யோசித்து அதன்படி மட்டும்தான் வாழுவாங்க. முட்டி போட்டு ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடுங்க பார்க்கலாம். யாரையும் தொடக்கூடாது, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் எத்தனை பேர் இன்றைக்கி நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறணும்னு ஒப்பு கொடுக்குறீங்க? கண்ணை மூடுங்க பார்க்கலாம். கண்ணை மூடுங்க. யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த சவுலண்ணா மாதிரி இன்றைக்கி ஏசப்பா கேட்குறாரு உன்னைய பார்த்து, நீ என்னை எந்த விஷயத்துலலாம் துன்பப்படுத்திகிட்ருக்க? டாஃப்னி, நீ எந்த விஷயத்துலலாம் என்னை துன்பப்படுத்திகிட்ருக்க? ஜேம்ஸ், நீ எந்த விஷயத்துலலாம் என்னை துன்பப்படுத்துகிற? பெற்றோர் எவ்வளோ நாள் உங்ககிட்ட சொல்கிறாங்க, கீழ்ப்படியாமல் பண்ணுறீல்ல, ஏசப்பாவுக்கு விரோதமாக நீ பண்ணுறீல்ல. ஏசப்பா இன்னைக்கு உன்னை பார்த்து கேட்குறாரு, என்னை ஏன் துன்பப்படுத்துகிற? என்னை ஏன் கஷ்டப்படுத்துகிற? என்னை ஏன் வேதனைப்படுத்துகிற? நான் உனக்காக மறிச்சிருக்கேன்ல, உனக்காக நான் இருக்கேன்ல, நீ என் பிள்ளையாக மாறணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறினா உன் சுபாவமும் வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறும், உன் கேரக்டர் அப்படி மாறும். நீ இஷ்டத்துக்கு வாழ மாட்ட, ஏசப்பாவுக்கு பிரியமாக வாழணும்னு ஒவ்வொரு நாளும் யோசிப்ப. பைபிள் வசனம் உன்னை ஒவ்வொரு நாளும் நடத்தும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? என்னோட சேர்ந்து சொல்கிறீங்களா? ஒரு நிமிஷம் நேரம் அமைதியாக, யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம் கண்களை மூடி அப்படியே ஏசப்பா உங்கள் பக்கத்தில் இருந்து நீங்கள் ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு, இந்த வெளிச்சத்தின் பாதையில் நான் வர என்னை அர்ப்பணிக்கிறேன் நீ சொன்னீன்னா கண்ணை மூடி உண்மையாக கேளு. ஒரு நிமிஷம் நேரம் யார் கண்ணும் திறக்கக்கூடாது. நான் கண்ணை திறந்து பார்க்குறேன், யார் கண்ணும் திறக்கக்கூடாது. நீ உண்மையாக ஏசப்பா கிட்ட இப்போ கேட்டு, ஆண்டவரே, நான் உங்களை இவ்வளோ நாள் துன்பப்படுத்திட்டேன், கஷ்டப்படுத்திட்டேன், இனி நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், உமக்கு பிரியமாக நடப்பேன், பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன், அடுத்தவங்க கூட சண்டை போட மாட்டேன், பைபிள் டெய்லி வாசிப்பேன், என் பெற்றோரை கஷ்டப்படுத்த மாட்டேன். கண்ணை மூடி கேட்பியா? ஒரு நிமிஷம் நேரம் கேட்பியா? ஏசப்பா உன் சத்தத்தை கேட்டு நிச்சயமாக உனக்கு பதில் கொடுப்பார். சேர்ந்து சொல்லலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நேரத்தில் சவுல் அண்ணாவை போல வெளிச்சத்தை பார்த்து மனந்திரும்பின அவரை போல நாங்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளா ஏசப்பாவுக்கு பிரியமா வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. வெளிச்சத்திலே நடக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி, இதுக்கு முன்னாடி ஆண்டி சொல்லி கொடுத்தாங்களே வெளிச்சத்தை பற்றி. இன்றைக்கி என்ன டே? பிரைட் வே. அதை பற்றி தான் ஒரு வசனம் படிக்க போகிறோம். இப்போ பகலில் நம்மளுக்கு எது வெளிச்சம் தருது? சூரியன். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது வெளிச்சம் தருதுன்னு சொன்னாங்க ஆண்டி? பைபிளில் இருக்க வார்த்தைகள். அதுலேருந்து ஒரு வார்த்தை, ஓகேவா? நீங்கள் கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. எகைன் ஒன் டைம் சொல்லலாமா? நீங்கள் கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. ஓகே, இப்போ நான் காமிப்பேன், நீங்கள் தான் வாசிக்கணும். ஓகே? சொல்லிட்டு இருக்கேன்.
வில்லியம் கேரி பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, நேற்று என்ன சொல்லி முடித்தேன் அக்கா? எதில் நிறுத்தினேன்? ஜோம் பண்ணி அனுப்புனாங்க. எங்கே அனுப்புனாங்க? எங்கேருந்து போகிறாங்க அண்ணனுங்க? யாரும் போகிறாங்கன்னு சொன்னேன்? ஜான். அந்த அண்ணாவோட ஃபுல் நேம் வந்து ஜான் தாமஸ். ஓகேவா? அவர் என்னவா இருந்தாருன்னு சொன்னேன்? டாக்டராக இருந்தாருன்னு சொல்லி. சுபாக்காக்கு தான் ப்ரைஸ் கொடுக்கணும். அக்கா தான் கரெக்டாக சொன்னாங்க. சரி, ஓகே. வில்லியம் கேரி அண்ணா பிறந்த வருஷம் என்ன? 1761. அண்ணாவோட அம்மா அப்பா பேர் என்ன சொன்னேன்? எட்மண்ட். அப்பா பேர்? அம்மா பேர் எலிசபெத் கேரி. எனக்கு தெரிஞ்சு பாய்ஸ் சைட்லேருந்து தான் நிறைய ஆன்சர் வருது. ஓகே, அண்ணனோட ஹாபிஸ் என்னென்னு சொன்னேன்? கார்டனிங், பேர்ட்ஸு. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். படிக்கிறதே அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரீசெண்டாக அண்ணா என்ன பண்ணிட்டு கடவுளை பற்றி நிறையா படித்தாங்க. இப்போ என்ன ஆகுது அக்கா, உங்களுக்கு அதுக்கான பிக்சர்ஸ் காட்டிடுறேன். யாரோட புக்கு படித்ததுக்கப்புறம் அண்ணனுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை வந்துச்சு? கூக். யார் சொன்னது? கூக். வெரி குட். கேப்டன் கூக்கோட புக் படித்ததுக்கப்புறம் அண்ணனுக்கு பயங்கரமான ஆசை வந்துச்சு. என்னென்ன ஆசை வந்துச்சு? எப்படியாச்சும் வெளிநாட்டுக்கு போய் ஆண்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு. ஆனால் எப்போ பார்த்தாலும் இந்த ஷூ தைக்கிற இடத்துல கூட என்ன பண்ணிட்டே இருந்தாங்க? படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்குமோ அப்போல்லாம் படித்தாங்க. இந்த பிக்சரில் பார்த்தீங்களா, ஒரு அண்ணா சொன்னாங்க இல்லையா, நான் வந்து உனக்கு தேவையான காசு எல்லாமே கொடுத்துட்றேன், நீ என்ன பண்ண, ஆண்டவரை மட்டும் நீ வந்து ஆண்டவரை பற்றி மட்டும் சொல்லுன்னு சொன்னாங்க. இங்கே என்ன பண்ணார் அண்ணா? சர்ச்சில் எல்லாரும் முன்னாடி எந்திரிச்சுன்னு என்ன சொன்னார்? வெளிநாட்டுக்கு நம்ம யார் அனுப்பணும்? நிறைய பேர்த்த அனுப்பணும். அங்கே இருக்க மக்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏசுப்பா பற்றி சொல்லணும்னு சொன்னாங்க. அப்புறம் சர்ச்சில் இது வந்து தாமஸ் அண்ணா, ஜான் தாமஸ் அண்ணா வந்து பேசுகிறாங்க. டாக்டர் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம வில்லியம் அண்ணா வந்து எழுதுறாருன்னு சொன்னேன் இல்லையா, எழுதினாரு. அப்புறம் சர்ச்சில் பேசுகிறாரு மறுபடியுமா. அப்போ என்ன ஆகுது? எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேர்த்துக்காக ஜோம் பண்ணி இப்போ கப்பல் பிரயாணம் நடக்குது. நம்ம எல்லோரும் இப்போ எதில் போக போகிறோம்? கப்பலில் போக போகிறோம். எல்லாம் பிடிச்சிக்கோங்க. கீழே விழுந்துட்டிங்கன்னா அப்புறம் அக்கா காப்பாற்ற மாட்டேன், சரியா? லைஃப் போட்டுலாம் அனுப்ப மாட்டேன். எல்லாம் கப்பலில் போக போகிறோம். எல்லாம் பிடிச்சிக்கோங்க. ஓகே? கப்பல் என்ன ஆடாமக்குலாம் வரீங்க? ஆடிட்டே இருக்கும் கப்பல், மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஆட்டை ஜர்க்கு கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ யாரும் போயிட்டுருக்காங்க? வில்லியம் அண்ணாவும் ஜான் தாமஸ் அண்ணாவும் போயிட்டுருக்காங்க. ஓகே, கப்பலில் போயிட்டுருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கப்பல் பிரயாணம்லாம் அப்போ ரொம்ப கஷ்டம், சரியா? ரொம்ப ஈஸியாக ஒரே நாள்லலாம் போயிட முடியாது. அப்படி போயிட்டுருக்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். ஒரு நிமிஷம். ஓகே, கப்பலில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம வில்லியம் அண்ணா என்ன பண்ணுறாரு? வீட்டுக்கு போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் கப்பலில் போகிறேன், நான் இப்படி இந்தியாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சொன்னோன்னே என்ன தெரியுமா சொன்னாங்க? அப்படியாப்பா, வாப்பா, சூப்பர், ஃபாரினுக்கு போறியா, நல்லா இருப்பியா? அந்த காலத்துலலாம் போயிட்டு இப்படி திரும்பி உயிரோடு வருவாங்களா இல்லையான்லாம் யாருக்குமே தெரியாது. எங்கடா போகிறேங்கிற? வெளிநாட்டுக்கு போகிறியா? அதுவும் இந்தியாவுக்கா? ஐயய்ய, அங்கே எதுக்கு போகிற அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டினாங்க அண்ணனோட வீட்டில். அண்ணனோட அப்பா அம்மா என்ன பண்ணாங்க? பயங்கரமாக திட்டினாங்க. அண்ணனோட வைஃப் என்ன சொல்லிட்டாங்க? நான்லாம் வரலப்பா, அவங்க கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ணன் ஒரே கஷ்டமாக போயிடுச்சு அண்ணனுக்கு. பயங்கரமாக அண்ணா ஜோம் பண்ணாங்க. வில்லியம் அண்ணா என்ன பண்ணாங்க? போய் ஆண்டவருடைய சமூகத்தில், இசப்பா எப்படியாச்சும் எனக்கு உதவி செய்யுங்க, என்னோட மனைவியோ என்னுடைய பேரண்ட்ஸோ என்ன பண்ணணும், ஒத்துக்கணும்னு சொல்லி ஜோம் பண்ணோடனே கொஞ்ச நாளில் என்னாச்சு? எல்லாமே செட்டில் ஆகி வந்துச்சு. அண்ணனோட வைஃபும் ஒத்துக்கிட்டாங்க, அவனோட வீட்டில் எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. அண்ணா இப்போ எங்கே போகிறாருன்னு சொன்னேன்? கப்பல் ஏறியாச்சு. அந்த காலத்தில் கப்பல் பிரயாணம்லாம் ரொம்ப கஷ்டம். பயங்கரமாக கப்பல் போயிட்டே இருக்குது. திடீர்னு என்னாச்சுன்னா பயங்கரமான புயல். நீங்கள் யோனாவுடைய கதையில் கேட்டிங்கல்ல, அதே மாதிரி புயல் என்னாச்சு? கப்பல் புயல் வந்துருச்சு. எல்லாம் குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கீங்க. புயல் வந்துருச்சு. பயங்கரமான புயல், காத்தடிக்குது, கப்பல் அலை மோதுது. அப்போ என்னாச்சு? ஒரு தீவில் போய் கரையேறிடுச்சு கப்பல். அப்படி ஏறினா என்ன ஆகும் அப்படின்னா, கப்பல் பயங்கரமாக சேதம் அடைஞ்சிரும். கொஞ்சம் கூட முன்னாடி போகவே முடியாது. கப்பலோட துடுப்பு அடைஞ்சிருச்சு. கப்பலோட அந்த விண்டெல்லாம் இது பண்ணும்ல, அது மாறிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? கப்பலுக்கு டிரெக்ஷன் கிடைக்காது. கப்பல் என்ன ஆகிடும்? நகரவே முடியாது. அப்போ என்ன ஆகும்? நாள் கணக்கில் முழுகிடும். அப்போ என்ன பண்ணணும்னா ரிப்பேர் பண்ணணும். அப்போ என்ன ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுமா? 12 நாள் 10 நாளுன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்தி இந்த கப்பலை சரி பண்ணி தான் வரணும். இதே மாதிரி அண்ணா என்ன பண்ணுறாங்க? கப்பல் சரி அண்ணா என்ன பண்ணுறதா தெரியுமா? இத்தனை நாள் நம்ம என்ன பார்த்தோம்? யோனா கதையில் கப்பல் வந்து பயங்கரமாக ஆடிட்டு இருந்தப்போ யோனா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? தூங்கிட்டு இருந்தார். ஆனால் வில்லியம் அண்ணா தூங்கவே இல்லை. அண்ணா என்ன பண்ணல? உட்காந்து கரெக்டை விட்டு தூங்கலை நம்மளை மாதிரி. அண்ணா என்ன பண்ணார் தெரியுமா? இந்தியாவில் என்ன லாங்குவேஜ்லாம் பேசுவாங்க? தமிழ், வேறு மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், இங்கிலீஷ், வேறு மராட்டி,
பெங்காலி. ஸோ அப்போ வந்து ஹிந்தி வந்து ரொம்ப லேட்டராக வந்த லாங்குவேஜ். முன்னாடி இந்தியாவில் நிறைய பீப்புள் பேசிகிட்டு இருந்த லாங்குவேஜ் வந்து பெங்காலி. ஓகேவா? அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா வில்லியம் அண்ணா என்ன பண்ணார், தன்னுடைய கப்பலில் உட்காந்து பெங்காலியை கற்றுக்க ஆரம்பித்தாராம். என்ன லாங்குவேஜ்? பெங்காலி லாங்குவேஜை கற்றுக்க ஆரம்பித்தார். பெங்காலியில் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருந்தாராம். இது வேலையெல்லாம் அந்த அண்ணா ட்ராவல் டைம்லேயே பண்ணிட்டார். கப்பலில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பயங்கரமாக இதெல்லாம் எழுதி வச்சுட்டாரு. இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. எப்படியாச்சும் என்ன பண்ணிடணும், இந்தியா ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லிடணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக எழுத ஆரம்பித்தார். கப்பலில் போகும்போது சண்டே சர்வீஸ் எடுப்பாராம் அண்ணா. சண்டே சர்வீஸ் நடத்துவார் அங்கே இருக்க மக்களுக்கு. ஆண்டரை பற்றி கப்பல்லையும் சொல்லுவார். இப்படி பயங்கர இன்ட்ரெஸ்டடாக அண்ணா வந்து பயங்கர ஆர்வமாக இருக்கார். எப்படா இந்தியாவுக்கு போவோம், எப்படா இந்தியாவுக்கு போவோன்னு. அப்படியே 5 மாதம் ஆயிடுச்சு. எத்தனை மாதம் ஆயிடுச்சு? 5 மாதத்துக்கு அப்புறம் இப்போ எங்கே வந்து அடைஞ்சாச்சு? இந்தியா மண்ணில் வந்து கப்பல் கரையெல்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம். இந்தியாவுக்கு வந்துட்டோம். ஆமாம், பிரிட்டிஷில் இருந்து நம்ம இப்போ எங்கே வந்துட்டோம்? இந்தியாவுக்கு வந்துட்டோம். அண்ணன் இறங்கின உடனே ஃபஸ்ட் டைம் யாரை பார்க்குறாங்க? ப்ரௌன் ஸ்கின் டோனோட வேஷ்டி சட்டையில் மக்களை பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறாங்க மக்களை. எப்படி இருந்துச்சு அவங்க ஸ்கின்னு? அவங்க நல்லா ஷைனிங்காக இருந்தாங்களாம் நம்ம ஊர் மக்கள். சரியா? அப்போ வந்து அப்படி தான் வந்து விவரிச்சிருக்காங்க. வில்லியம் அண்ணா வந்து எப்படி தெரியுமா எழுதியிருக்காங்க புக்ஸ்லலாம்? அங்கே வந்து ப்ரௌன் ஸ்கின்னோட மக்கள் எப்படி இருந்தாங்களா? பளபளன்னு இருந்தாங்களாம். சரியா? நல்லா அப்படியே வளவளன்னு இருந்துச்சு அவங்க ஸ்கின்னு. நம்மளோட ஸ்கின்லலாம் என்ன சூரிய கதிர்கள் பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஷைன் ஆகும்ல. ஒயிட் ஸ்கின்ல பெருசாக தெரியாது. அண்ணா என்ன கலரில் இருந்திருப்பாங்க? எப்படி அங்கே இருக்கவங்களாம் எப்படி இருந்திருப்பாங்க? யூரோப்பு பிரிட்டனில் இருக்கவங்களாம் நல்ல வெள்ளையாக இருப்பாங்களா? நம்மளாம் எப்படி இருக்கோம்? நம்மலாம் ப்ரௌன் ஸ்கின்ல இருக்கோம்ல. இன்னும் நம்மளை விட என்ன பண்ணுவாங்க? கருப்பாக இருப்பாங்க. சில தேசத்து மக்கள் ஆஃப்ரிக்கன்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க? இன்னும் நம்மளை விட கருப்பாக இருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்குது. நம்ம ஊர் நிறத்தை பார்க்கும்போது அண்ணன் வந்து பாரு எவ்வளோ ஷைனிங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க ஒரு மக்களை. இப்போ நம்மளாம் இப்போ நிறைய ஃபாரினர்ஸ் பார்த்துருக்கோம். திடீர்னு ஒருத்தர் வெள்ளேன்னு வந்துட்டுனா என்ன பண்ணுவேன் பார்ப்போம். நம்ம ஊரில் இப்போவுமே ஒரு ஃபாரினர் வந்தாருன்னு வச்சுக்கோ. திடீர்னு இப்போ ஒரு ஃபாரினரில் வந்துட்டார், என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம எல்லாரும் அவர் சும்மா கீழே குமிஞ்சா கூட நம்ம எல்லோரும் பார்ப்போம். அப்படி தான் பார்ப்போம். நம்ம இப்போ ரோட்டில் ஒரு ஃபாரின் போகிறாங்க, அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்திருக்குள்ள அண்ணனுக்கும். ஊருக்கு வந்தோன்னே எல்லாம் ப்ரௌன் ஸ்கின் டோனில் வேஷ்டி சட்டை கட்டிட்டு வித்தியாசமான ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அவங்க ஊரில் கோட் சூட்லாம் போடுவாங்க. இங்கே என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க? எல்லாம் வேட்டி சட்டை போட்டிருக்காங்க, துண்டு கட்டியிருக்காங்க, இப்படி இருக்காங்க. அண்ணனுக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. அண்ணன் பயங்கர எக்ஸைட்டிங்காக எப்படியாச்சும் என்ன பண்ணணும், ஏசப்பா பார்த்து இந்த மக்களுக்கு சொல்லணும்னு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்காங்க இப்போது. சரியா? இப்போ என்னாச்சு? இறங்கியாச்சு, கப்பல்லேருந்து இறங்கியாச்சு, பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கியாச்சு. குழந்தைங்கள அவங்க ஒய்ஃபை எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அண்ணன் இந்தியாவுக்குள்ளே வராரு. இந்தியாவுக்குள்ளே வந்து கொஞ்ச நாளில் அண்ணனுக்கு வீடே கிடைக்கல. என்ன கிடைக்கல? நம்ம ஊரில் நிறைய ரொம்ப பண்ணுவாங்கள்ல, வாடகை வீடெல்லாம் தேட போனோம்னு என்ன சொல்லுவாங்க? பெயிண்ட் அடிக்கக்கூடாது, ஆணி அடிக்கக்கூடாது, ஃபோட்டோ மாட்டக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, நிறைய ரூல்ஸ் போடுவாங்கள்ல. நீங்கள் அவங்களா இருந்தால் நாங்கள் உள்ளோட மாட்டோங்க, நீங்கள் இப்படி இருக்கீங்க நாங்கள் உள்ளோட மாட்டோங்க, நீங்கள் இப்படி இருக்கீங்க அதெல்லாம் உள்ளோட முடியாது, இத்தனை ரூல்ஸ் பேசுவாங்க. அப்போது ஒரு வெள்ளைக்காரர் வந்து வீடு கேட்டால் எப்படி கொடுப்பாங்க? நான்லாம் கொடுக்க மாட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாத கணக்கில் வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அண்ணனோட ஒய்ஃபுக்கும் அண்ணனோட குழந்தைங்களுக்கும் ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அந்த டைமில் தான் திடீர்னு அண்ணா வந்து ஒரு ஃபாரினரை திடீர்னு பார்க்குறாரு. அந்த காலத்தில் நம்மளோட ஃபாரினர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்தியாவில் நிறைய பேர் ஃபாரினர்ஸ் இருந்தாங்க தானே? ஏன் தெரியுமா? இந்தியாவில் வந்து நிறைய பேர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இங்கிலீஷ் பீப்புள் வந்து நம்ம இந்தியாவை ஆண்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஏரியாக்குள்ளே போயிட்டாரு அண்ணன். ஒரு ஃபாரினர் பார்க்குறாரு. அவர் கையில் துப்பாக்கியோடு சுற்றி அவரோட ஒரு டாகை வாக்கிங் கூட்டு போயிட்டுருக்காரு. வில்லியம் அண்ணா என்ன பண்ணுறாரு? பாருப்பா நம்ம ஊரில் வந்திருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுகிறாரு. ஐயா எங்களுக்கு தங்கறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க ஐயா அவங்க வீட்டில் அப்படின்னு கேட்டோடனே அவர் ரொம்ப சந்தோஷமாக, வாங்க தம்பி எங்கள் வீட்டில் நான் 2 ரூம் இருக்குது, நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு வாங்க, உங்கள் மனைவி பிள்ளைகளோட முடியாமல் இருக்காங்க இல்லையா, வாங்க அவங்களுக்கு குணமாகிற வரைக்கும் எங்கள் வீட்டில் தங்கிக்கோங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் தங்க வச்சுட்டார். இப்போ அண்ணா யாரோட வீட்டில் தங்கியிருக்காங்க? ஒரு ஒயிட் பீப்புளோட வீட்டில், ஒரு ஒயிட் மேனோட வீட்டில் தங்கியிருக்காங்க. தங்கியிருக்கிற நாட்களில் அண்ணனோட ஒய்ஃபுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாயிடுச்சு. அப்புறம் வந்து அவங்க பசங்களுக்கெல்லாம் உடம்பு சரியாயிடுச்சு. இப்போ என்னாச்சு? அண்ணா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டார் தன்னுடைய வேலையை. என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? ஏசப்பா பற்றி எப்படியாச்சும் இந்த மக்களுக்கு சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக உதவி செய்கிறாரு மக்களுக்கு. ஏசப்பா பற்றி சொல்கிறாரு. அப்போ வந்து அண்ணா இந்தியாவுக்குள்ளே ரொம்ப மோசமான விஷயங்களெல்லாம் பார்த்தாங்களாம். என்ன மாதிரி விஷயம் தெரியுமா? முதலாவது ஒரு விஷயம் பார்த்தாங்களா, என்ன அப்படின்னா, திடீர்னு அண்ணா ரோட்டில் போயிட்டுருக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணிட்டுருந்தாரோ, அப்படியே தன்னுடைய உடம்பெல்லாம் கிழிச்சிக்கிட்டு அவரே அடிச்சுக்கிட்டாராம். அடிச்சுட்டு நாக்கில் குத்திக்கிறாராம், கன்னத்தில் குத்திக்கிறாராம். அப்புறம் என்ன பண்ணுறாரு? உடம்பெல்லாம் அப்படியே ஆணியில் மாட்டி இப்படி தொங்க விடுறாங்க அண்ணனை ஒருத்தரை. அண்ணா இதெல்லாம் பார்த்து ஏன்ப்பா இவர் அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அவர் கடவுளுக்காக செய்கிறாருங்க அப்படின்னு.
கடவுளுக்காக நீ ஏன்ப்பா இதெல்லாம் செய்கிற அப்படி கேட்டாங்களாம். அதெல்லாம் அப்போ தாங்க கடவுள் நம்மளை ஏற்றுப்பார். நம்ம ஏதாவது கோரிக்கை கொடுத்தா இப்போலாம் நம்மளை கிழிச்சுக்கணும், நம்மளை அடிச்சுக்கணும், நம்மளோட தோலெல்லாம் பிச்சுக்கணும், கம்பியெல்லாம் குத்திக்கணும், அப்போ தான் ஆண்டவர் நம்ம சொல்கிறத கேட்பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் இருக்க மக்கள். அண்ணா வந்து ரொம்ப ஆச்சரியம் பார்த்துட்டு, இல்லையா அப்படிலாம் கிடையாது, ஏசப்பா உனக்காக எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், நீயும் நானும் அடிபடுறது அவர் விரும்பவே மாட்டார், உனக்கு அடிபடுறது அவருக்கு பிரியமே இல்லை, நீங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாரு அண்ணா. இல்லைங்க எங்கள் கடவுள் இப்படியெல்லாம் பண்ணாதான் எங்களை ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் அடிச்சுக்கிறாங்க, பயங்கரமாக தோலெல்லாம் கிழிச்சுக்கிறாங்க. அப்போ அண்ணனுக்கு பயங்கர கஷ்டமாக போயிடுச்சு. என்ன இவங்க இவ்வளோ மோசமான ஒரு நிலைமையில் இருக்காங்க, தங்களோட உடம்பை கிழிச்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அண்ணா சொல்கிறாங்க, ஏசு கிறிஸ்து உனக்காக எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், அவரை போட்டு அடித்தாங்க, இப்படி ஒரு கடவுள் இருக்கும்போது நீங்கள் ஏன் உங்களை இப்படி கிழிச்சுக்கிறீங்க அப்படின்னு. அதை விட ஒரு மோசமான சம்பவத்தை அண்ணா பார்த்தார். இன்னொரு சம்பவம் என்ன பார்த்தாரு தெரியுமா? ஒரு எல்லாரும் சேர்ந்து கும்பல ஆம்பளைகள்லாம் சேர்ந்து ஒரு பொண்ணை போட்டு வா வா வா, உன்னோட கணவன் இறந்துட்டான்ல, வா உன்னையும் போட்டு எரிக்கிறோம் நாங்கள், போ இவளையும் போட்டு அப்படி என்ன பண்ணிடுவாங்க, உயிரோடு செத்து போ, நீ உன்னோட கணவன் இறந்துட்டான்ல நீயும் செத்து போகிறதுக்கு தான், நீ செத்து போ அப்படின்னு சொல்லி தீ பற்றி அப்படியே உயிரோடு எரிச்சிருவாங்க. என்ன பண்ணாங்க இந்தியாவில்? அந்த காலத்தில் இந்தியாவில் என்ன பண்ணாங்க எல்லாம் எங்கே கவனிங்க. ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா வைஃபை உயிரோடு கொளுத்திடுவாங்க. அப்போ தான் என்ன பண்ண முடியும், ஹஸ்பண்ட் இறந்த கையோட வைஃபை கொளுத்துனா தான் ஹஸ்பண்டோட வைஃபும் வந்து என்ன பண்ணுவாங்க, கடவுள்கிட்ட போவாங்கன்னு சொல்லிட்டு வைஃபை உயிரோடு பிடிச்சி கொளுத்திடுவாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ஒரு லேடியை பிடிச்சி கொளுத்தும் போது வில்லியம் நான் பார்க்குறாரு, அண்ணனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உங்கள் கண்ணு முன்னாடி ஒருத்தர் தரத்தரன்னு இழுத்துட்டு போய் உயிரோடு போட்டு கொளுத்துனா என்ன பண்ணுவீங்க? எப்படி இருக்கும் உங்களுக்குலாம்? ஜாலியாக இருக்குமா? அண்ணா கண்ணீரோட நிற்கிறாரு, விடுங்க அப்படி பண்ணாதீங்க, அவங்க ஒன்றுமே பண்ணலை, எப்படிங்க உயிரோட ஒரு மனுஷனை கொளுத்துவீங்கன்னு சொல்லிட்டு வில்லியம் அண்ணா அழுகிறாரு. இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. அப்போ அந்த குழந்தைங்கள்லாம் இருக்குல்ல, அந்த அம்மா அப்பா குழந்தைங்க இருந்திருக்குல்ல, குழந்தைங்க எப்படி அழுதுருக்கோ, எங்கள் அம்மா விட்டுருங்கன்னு அழுதுருக்குல்ல, தரத்தரன்னு பிடிச்சிட்டு போய் அந்த ஆன்ட்டியை போட்டு அப்படியே கட்டைகளெல்லாம் அவங்க ஹஸ்பண்டோட பொணத்து மேலேயே வச்சு அவங்க ஆன்ட்டியும் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, கொளுத்திட்டாங்க. வில்லியம் அண்ணாவை கை காலெல்லாம் பிடிச்சிட்டாங்க. வில்லியம் அண்ணானால் ஒன்றுமே பண்ண முடியல. அண்ணானால் ஒன்றுமே பண்ண முடியாமல் அப்படியே தாரையாக அண்ணனோட கண்ணில் தண்ணி வருது. இப்படி ஒரு மோசமான சம்பவத்தை இந்தியாவில் பார்த்துட்டு அண்ணன் பயங்கரமாக அழுகிறார். வீட்டுக்கு போயிட்டார் அண்ணா, முட்டி போட்டு, என்ன ஆண்டவரே இந்த ஊரில் நடக்குது, உயிரோட மனுஷங்களை கொல்றாங்க, நான் எப்படி போய் இவங்ககிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு பயங்கரமான அழுக. யாருமே கேட்கல அண்ணா சொல்றத. எல்லாரும் என்ன பண்ணாங்க, அண்ணனை போட்டு அடிச்சாங்க. அப்போ என்னாச்சு தெரியுமா, ரொம்ப நாளைக்கு யாருமே அண்ணனோட பேச்சை கேட்கவே இல்லை. ஆனால் அப்படியே இருந்துச்சா, அண்ணனை ஏசப்பா பற்றி யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல, ஏசப்பாவோட வார்த்தையை கேட்டுக்கல. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 3 வருஷம், 5 வருஷம் அண்ணன் இந்தியாவுக்கு வந்து நிறைய காரியங்களை செஞ்சார். ஆனால் ஒருத்தர் கூட ஏசப்பாவை ஏற்றுக்கவே இல்லை. என்ன, ஏசப்பாவை எல்லாருக்கும் பிடிச்சிது, அண்ணனையும் எல்லாருக்கும் பிடிச்சிது. ஏன்னா அண்ணன் நிறைய மெடிக்கல் உதவி செஞ்சாங்க, அண்ணன் நிறைய பேத்துக்கு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு கொடுத்தாங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் என்ன, அண்ணனை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஏசப்பாவே எல்லாருக்கும் பிடிச்சிது. ஆனால் நான் இப்போ ஏசப்பாவை எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் போய் சொன்னால் என்னோட குடும்பம் என்ன நினைக்கும், என்னோட சொந்தக்காரன் என்ன நினைப்பான், என்னடா வேற மதத்துக்கு மாறுறியா நீ நம்ம கடவுளெல்லாம் விட்டுருவியா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்கல்ல. அதுக்கு பயந்துட்டு அண்ணன் யாருமே என்ன பண்ணலை, ஏசப்பாவை ஏற்றுக்கவே இல்லை. இப்படியே 5 வருஷமா இப்படி யாருமே ஏற்றுக்காத ஒரு நிலை. நான் என்ன சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு நாளே, அண்ணன் எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு சொல்லியிருந்தேன். எல்லாத்தையும் ஈஸியாக விட்டுருக்கூடிய ஆளா, எப்படிப்பட்ட ஒரு ஆள், விட்டு கொடுக்கவே மாட்டார் அண்ணன். யாரும் என்ன பண்ண மாட்டார், எந்த விஷயத்தையும் வரலன்னு விடவே மாட்டார். நம்ம பிக்சர்ஸ் பார்க்கலாம். நம்ம வில்லியம் அண்ணா இந்தியாவில் போய் ஃபஸ்ட்டு தரையிறங்குறாரு. இது இல்லை, ஃபர்ஸ்ட் கப்பலில் போகிறாரு. கப்பலில் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க மக்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாரு, பைபிள் பற்றி சொல்லித்தராரு, அங்கே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அப்புறம் நான் ஒருத்தரோட வீட்டில் தங்கினாருன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே துப்பாக்கியோட ஒரு வெள்ளைக்காரர் இருந்தார், அவரோட வீட்டில் போய் தங்குறாங்க அண்ணா. அப்புறம் அங்கே இருக்க மக்களெல்லாம் பார்க்குறாங்க. அங்கே இருக்க மக்களெல்லாம் எப்படி இருக்காங்க, போயிட்டு சிலை வழிபடுறாங்க, கோயில்களுக்கு போகிறாங்க, இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு அண்ணா. அப்போ தான் இந்த மோசமான சூழ்நிலையை பார்க்குறாரு. இந்த மாதிரி ஒருத்தரை ஆணியில் மாட்டி எடுத்துகிட்டு போகிறத பார்க்குறாரு. அப்போ தான் அண்ணா வந்து போய் அழுதாருன்னு சொன்னேன் இல்லையா, அக்கா என்ன இப்படி பண்ணுறீங்க, ஒரு மனுஷனை இப்படி தொங்க விட்டுருக்கீங்களே, ரத்தம் வடியுதேன்னு சொல்லி பயங்கரமாக அண்ணா என்ன பண்ணுறாரு, கஷ்டப்படுறாரு. சுற்றி இருக்க மக்களெல்லாம் ஜாலியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்காரு அங்கே.
அப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒய்ஃபை அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, ஹஸ்பண்டோடு சேர்த்து ஒய்ஃபையும் பிடிச்சி உள்ளே போட்டு எரிச்சிட்டாங்க. வில்லியம் கேரி அண்ணா அழுகிறாரு, என்ன நடக்குது, இந்த என்னடா இது ஊர், இது என்ன பண்ணுறீங்க, என்ன நடக்குது, யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி பயங்கரமாக அழுகிறார். அண்ணா அதுக்கப்புறம் இந்தியர்களுக்கு பயங்கரமாக பிரசங்கம் பண்ணார். இந்த காரியம்லாம் வருங்காலத்தில் மாறுச்சா இல்லை இதே நிலவரம் தான் கண்டினியூ ஆச்சா, வில்லியம் அண்ணா என்ன பண்ணாங்க, யாராச்சும் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டாங்களா, வில்லியம் அண்ணாவை ஏற்றுக்கிட்டாங்களான்னு சொல்லி அக்கா உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். ஆவலா இருக்கீங்களா கேட்குறதுக்கு? சரி, ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ராஜாதி ராஜர், ராஜ கம்பீரன், வீராதி வீரர் வருகிறார் வருகிறார் வருகிறார். ராஜாதி ராஜர், ராஜ கம்பீரர், வீராதி வீரர் வருகிறார். ராஜா உட்காருங்க. என்னது அரண்மனையில் யாருமே இல்லையே, எங்கே சென்றார்கள்? இந்த மந்திரி முன்பதாகவே வந்து விடுவார், மந்திரிமாரையும் காணவில்லை. மந்திரிமாரே! ஐயோ ராஜா, நான் இங்கே இருக்கேன். ஐயோ மணிஷ், ராஜா ராஜா இருங்க, வந்துட்டேன். என்ன ராஜா, இருங்க இருங்க, என்ன அரண்மனைக்கு இவ்வளோ நேரமாக வந்துட்டீங்க? மந்திரிமாரே, நீங்கள் தான் தவறான நேரத்திற்கு வந்திருக்கிறீர்கள். மன்னிங்கள் ராஜா, கொஞ்சம் அசந்து விட்டேன். பரவாயில்லை பரவாயில்லை. ராஜா உட்காரலாம். தள்ளி போட்டு உட்காருங்க. ராஜா மந்திரிமாரே, உங்களுக்கெல்லாம் இங்கே இடமில்லை. மந்திரிமாரே சொல்லுங்கள் ராஜா. நம்முடைய நாட்டு நிலவரங்கள் எல்லாம் எப்படி போய் கொண்டிருக்கிறது? ராஜா நீங்கள் வந்ததுக்கப்புறம் நாடே ஓஹோ ஜாஜான்னு போயிட்டுருக்கு. அப்படியா? ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. நான் ராஜாவாக இருந்தால் அப்படி தான் இருக்கும் அல்லவா? எனவே உங்களெல்லாம் பார்த்தாலே தெரிகிறது நீங்கள் நன்றாக தான் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஆமாம் ராஜா, வத்தலும் தொத்தலுமா இருந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்க, உடம்பு எது தொப்பை எதுனே தெரியல. சரியாக சொன்னா. இவர்களுக்கு நான் ஒரு ஒர்க் அவுட் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். ஒர்க் அவுட்டா? அப்படி அதாவது அடுத்த மே மாதத்தில் நான் ஒரு போட்டி வைக்க போகிறேன். ஒரு குதிரை போட்டி வைக்கலாம் என்று நான் இருக்கிறேன். அந்த குதிரை போட்டியில் ஆளுக்கு ஒரு குதிரை எடுத்துக்கணும். குதிரையை எடுத்துக்கிட்டு அதுக்கு நீங்கள் நல்லா ட்ரைனிங் கொடுத்து உங்களையும் நீங்கள் வந்து உடம்பை குறைச்சி என்ன மாதிரி நல்லா ஸ்லிம்மாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் அதுக்கு முடிவு பண்ணணும். ராஜா நீங்கள் போட்டி வைக்கிறேன்னு கூட சொல்லுங்கள், ஆனால் ஸ்லிம்முன்னு சொல்லாதீங்க. பரவாயில்லை, நான் ஸ்லிம்மாகத்தான் இருக்கிறேன். மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு நல்லது செய்கிறேன் என்று சொல்லி. நீ யார் என்னை சொல்வது, கேள்வி கேட்பது? போட்டிக்கு தயாராகுங்கள் எல்லாரும், நான் வந்து விடுகிறேன். போட்டியாம் போட்டி, முதல்ல ஒரு மாடு மேய்க்க ஓடணும், அப்போ தான் தெரியும் இந்த தொப்பையை வச்சுட்டு ஓடுறது என்ன கஷ்டம்னு. கஷ்ட காலம் இவரையெல்லாம் வச்சு. ராஜாதி ராஜர், ராஜ கம்பீரர், வீராதி வீரர் வருகிறார் வருகிறார் வருகிறார். மந்திரிமாரே, உங்களை யார் இப்படி அருகில் என்னை வந்து என் அருகில் வந்து உங்களை உட்கார சொன்னது? மன்னிங்கள் ராஜா, மன்னிங்கள் மணி. வெளியே போங்க. ராஜா இருமுறீங்களா? யார் அங்கே? ஏய் ராஜா இருமுறா இருப்பார். வேலைக்காரன் எங்க இருக்க? வேலைக்காரன் நொண்டி வருகிறான் பாவா. இது என்னது ராஜா? கசாயம். 6 வகை மூலியம் போட்ட செஞ்ச கசாயம் ஐயா. என்ன கசாயமோ? என்னது இது இவ்வளவு கசப்பாக இருக்கிறது? ராஜா கசாயம் 6 வகை மூலிகையாம். என்ன இது? எனக்கு நான் இதுக்கு சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு நல்லா சுவையாக அல்லவா வேண்டும். ராஜா கசாயம் அப்படித்தான் இருக்கும். இல்லை, எனக்கு தேவையில்லை. உன்னை எல்லாம் நான் அரண்மனையில் வேலைக்கு வைத்ததற்கு பதிலாக நான் வேறு யாராவது வைத்திருக்கலாம். என் கண் முன்னாடி நிற்காது. காத்தாடா வீசுற காத்து, புயல் வர வேண்டாமா? ராஜா அந்த சேவகனே காத்தெடுத்தால் பறந்து விடுவான் போல. தள்ளி ஏசி காத்தாது வரட்டும். சரி ராஜா, மணி 6 மணி ஆகிறது. தாங்கள் சென்று ஓய்வெடுக்க. 6 மணி ஆய்வெடுக்க போகிறதா? ஆமாம் ராஜா. ஓ, நீங்கள் சென்று வாருங்கள், நான் பார்த்துக்கொள்கிறேன். ஓகே, நான் 6 மணிக்கு மேலாக நான் போய்விடுகிறேன். ஆமாம் ராஜா, ஆமாம். நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். நான் சிறிது நேரம் உறங்கிவிட்டு திரும்பவும் நான் வரேன். சரி வாங்க ராஜா, வாங்க வாங்க.
பார்த்து கூட்டிகிட்டு போ அவரை. போ பா. ராஜா அப்படியே போயிட்டாரப்பா. இப்போ தான் ஒரு தலைவலியே விட்ட மாதிரி இருக்குது. எங்கே ராஜா கிரீடம் இதில் நான் உட்காரலான்னு எவ்வளோ நாள் ஆசை. பா நல்லா மெத்துன்னு தான் ஏன் இருக்கு. நல்லா ஜம்முன்னு உட்காந்துக்கிறாரியா. யோ பா நீ மந்திரியாரே என்ன ராஜாவோட சீட்டில் உட்காந்துருக்கீங்க? 6 மணி வரைக்கும் தான் அவரோட ராஜ்யம். 6 மணிக்கு மேலே ஏன் ராஜ்யம்டா இங்கே. அவரு மட்டும்தான் பேசுவாரா? நானும் பேசுவேன்டா இங்கே. என்ன திருன்னு பார்க்குற? உட்காரு. அவருக்கு தான் 6 மணிக்கு மேலே கண்ணே தெரியாது. அப்படி ஒரு ராஜாவுக்கு வந்து இங்கெல்லாம் கிளாப் பண்ணுறாங்க. நாடு செழிப்பாக இருக்காமா. சிப்பா எனக்கு 6 மணிக்கு மேலே சரியாக கண்ணு தெரியாது. அதனால் நீ என்னை பார்த்து கொஞ்சம் கூட்டி விட்டு அரண்மனைக்கு நம்ம போகலாம். ராஜா ராஜா வாங்க. ராஜா மந்திரி 6 மணிக்கு மேலே நீங்கள் என்ன வந்திருக்கீங்க? மந்திரி மாதிரி நான் வீட்டுக்கு சென்றேன். ஆனால் எனக்கு சரியாக தூக்கம் வரவில்லை. அதான் சின்ன அரண்மனையிலே வந்து சிறிது நேரம் உங்களோடு கூட செலவழித்து கொண்டு போகலாம் என்று வந்திருக்கிறேன். அப்படியா? ஓகே. என்னுடைய சிங்காசனத்தை ராஜா இங்கே உட்காருங்க. ராஜா அலக்கழிக்காதே. ராஜா இருங்க ராஜா, ஒரு நிமிஷம் கூட்டிக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க ராஜா. உட்காருங்க. குடியா ராஜா, ஒரே நிமிஷம். ராஜா என்ன எப்பொழுதும் விட நீங்கள் பரபரப்பாக வேலை செய்யுங்க. காலையில் தானே உட்காந்துட்டு போனேன். ராஜா உட்காருங்க. ராஜா ஐயோ அங்கே இல்லை, அங்கே அப்படி உட்காருங்க. உட்காருங்களா? உட்காருங்க ராஜா, உட்காருங்க. என்ன மந்திரி மாரே? ராஜா சொல்லுங்க. குதிரைக்கெல்லாம் ஏற்பாடு செய்து விட்டீர்களா? இந்த சைடு வாயா. ராஜா அதெல்லாம் சிறப்பாக. என்ன காற்றே வர மாட்டேங்குது ராஜா. அது வந்து புது வகையான சீமார் இல்லை, அது வந்து இறகு. அது அப்படி தான் இருக்கும். அப்படியா? ஆமாம், உங்களுக்கு மயில் இறகையில் இருந்து உன்னுடைய சத்தம் என்னோட அருகில் இருந்து வருகிறது போல் தெரிகிறதே. ராஜா இல்லை இப்போ கேட்குறதா? ஓ, தள்ளி தானே உட்காந்துட்டு இருக்க? ஆமாம். அவங்க பக்கத்துல நான் உன்னை என்றைக்கும் நான் வரவிட மாட்டேன், தந்திரசாலியே. உங்கள் பக்கத்துல உட்கார முடியுமா? நான் சரி, ஒரு ரொம்ப களைப்பாக இருக்கிறது. ஒரு டீக்குன்னா ஏதாவது கிடைக்குமா? ஒரு தேநீர். வேலைக்காரனே, எங்கே இருக்கு வேலைக்காரா? எங்கே இருக்க? மந்திரியார் இதை கொண்டு வர. மந்திரியாரே என்னடா கொண்டு வர? நான் சொல்லவே இல்லையாடா. சீக்கிரம் வா, ராஜா காத்துட்டு இருக்காருல. என்ன காத்துல இருந்து பேட் ஸ்மெல்லாக வருது? ராஜா அது ஒன்றும் இல்லை, அது மயில் இறங்கி அல்லவா, அப்படிதான் வரும். நம்மன்னு சொல்ல முடியாது. ராஜா என்ன நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சக்கரெல்லாம் போட்டியா? சக்கரை போட்டோம். ஸ்பெஷல் தானே? ஸ்பெஷல் தான். சரி போ. அங்கே என்ன குசு என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? ராஜா டீ இன்னும் வரலையேன்னு கேட்டிருந்தேன். கொண்டு வாருங்கள். நீங்கள் டீ கொடுங்க. ராஜா அதோ வந்துக்கிட்டே இருக்கு, இருங்க. வந்துடும், இப்போ வந்துடும், இருங்க. எங்கே காணோம்? அட இரியா, குடிச்சிருக்கேன்ல. இப்போ நீ என்ன பண்ணுற? லைட்டாக போய் தண்ணி ஊற்றி எடுத்துட்டு ராஜா. 5 நிமிஷம், இப்போ வந்துடுமாமா. சீக்கிரமாக கொண்டு வாருங்கள். என்னை பிபி ஏற்றுவதே உங்களுக்கு வேலையாக போய்விட்டது. இதை கொடுத்து பாருங்க, தூக்கம் நன்றாக வரும். இந்த ராஜா வந்து தேநீர். இங்கே பிடிங்க. குடி. என்ன மிகவும் தண்ணியாக இருக்கிறது ராஜா. அது ஏலக்காய் பற்ற டீ, அப்படிதான் இருக்கும். குடிங்கள். இல்லைப்பா, ரொம்ப தண்ணியாக இருக்கு. ரொம்ப. ராஜா அது ஒன்றுமில்லை, தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அது என்னென்றால், நேற்று இடி மின்னல் சூறாவளியோட காற்று பெய்ந்தது. சரி. மழை வேறையா, அதனால் பால்காரன் என்ன பண்ணா, பாலை தண்ணி ஊற்றிட்டா. அந்த பால்காரனை முதலாவதாக நான் மாற்ற வேண்டும். இப்படியெல்லாம் டீ கொண்டு வரும், பொதுமக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்கள் இந்த மாதிரி டீயை. ராஜா இது ஒரு நாள் தானே, விடுங்க. ஏன் எடுத்துக்கிறீங்க? உங்களெல்லாம் நான் வைத்துக்கொண்டு நான் பெரிய தவறு செய்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும். சரி ராஜா வாங்க, விடிய போகிறதே. நீங்கள் போய் கொஞ்சம் உறங்குங்கள். காலையில் நீங்கள் அரண்மனை வந்து நிறையா வேலை பார்க்கணும். நீங்கள் வாங்க, என்னை கூட்டிக் கொண்டு போங்கள். கூட்டிகிட்டு போயா. ராஜாவே ராஜாவே. சொல்லுங்கள் மகாராணியே. நான் உங்களிடத்தில் ஒன்று சொல்ல வேண்டும். சொல்லுங்கள். காலை நேரம் என்பதால் எனக்கு கண்ணு நன்றாக தெரிகிறது. சொல்லுங்கள். உங்களை
அரண்மனையில் உங்களுக்கு கண்ணு தெரியாது எல்லாரும் சொல்லுகிறார்கள். அதுவும் இல்லாமல் அவங்க உங்களை கேலி கூத்தாகவும் நடத்துகிறார்கள். இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அப்படியா? இல்லையே, என்னை அப்படி எல்லாம் யாராவது நடத்தினார்களா? ஆமாம், இப்படிதான் நடத்தினார்கள். இல்லையே, அவர்கள் எல்லாரும் எனக்கு உண்மையாய் வேலை செய்கிறவர்கள் அல்லவா? அப்படியெல்லாம் இல்லை ராஜாவே, எல்லாரும் நாடகம் நடிச்சிட்டு இருக்கார்கள். என்ன சொல்லுகிறீர்கள் ராணியே? ஆமாம் ராஜாவே. இதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நானும் அநேக காரியங்கள் நான் நிறைய பேர்கிட்டையும் நான் போய்கிட்டேன். எனக்கு இந்த இரவு நேரத்தில் இந்த சாயங்காலத்துக்கு மேலே எனக்கு கண்ணு நன்றாகவே தெரிய மாட்டேங்கிறது, சுத்தமாகவே தெரிய மாட்டேங்கிறதே ராணி. நம்மளும் என்ன செய்வதுன்னு தெரியலை ராஜாவே. போகாத வைத்தியம் இல்லை, ஒன்றும் இல்லை. நானும் என்ன செய்கிறது ராணி? நானும் மிகவும் வருத்தப்படுகிறேன். எல்லாரும் என்னை கேலி கூத்து செய்கிறார்கள் என்று வேற நீங்கள் சொல்லுகிறீர்கள். பொதுமக்களுக்கு அது போனால் என்னை எப்படி அவன் நினைத்துக் கொள்வார்கள்? சொல்லுங்கள் ராணி. ராணி சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம். ராணி, நீங்கள் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் ராணி இருந்தேன். நீங்கள் வருத்தப்படுறது எனக்கு புரியுது ராணி. ராஜாவுக்கு வேறு 6 மணிக்கு மேலே கண்ணு தெரிய மாட்டேங்குது. நான் வேணா ஒரு தீர்க்கதரிசியை சொல்லிட்டா? எனக்கு தெரிஞ்ச ஒரு தீர்க்கதரிசி இருக்கார். அவர்கிட்ட போனால் அவர் நமக்காக ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணி நமக்கு ஒரு நல்ல விடுதலையை வாங்கி தருவார் ராணி. நம்ம வேணா அவர்கிட்ட போகலாமா? அவர்கிட்ட போய் நம்ம ப்ரேயர் பண்ணோம்னா அவர் நமக்கு வெளிச்சத்தை தருவார்ல, ராஜாவோட கண்களுக்கு வெளிச்சம் வரும்ல. அப்படியா? ஆமா, இப்பவே போலாமே. போலாம் ராணி. இப்ப இருப்பாரு அவரு? இருப்பாரு. ராஜாவே வாங்க நம்ம போலாம். சொல்லுங்கள். போலாம். யாரோ ஒருத்தர் வந்துட்டு உங்களுக்கு வெளிச்சம் தருவாராம் ஜெபம் பண்ணா. அப்படியா? ஆமாம். ஜெபித்தால் வெளிச்சம் கிடைக்குமா? கிடைக்குமா? ராஜாவே போலாம் போலாம். இல்லையே, நான் பொதுமக்களிடம் கேட்கிறேன். ஜெபித்தால் எனக்கு கண் மாலையில கரெக்டாக தெரியுமா? அப்படியா? அப்படி என்றால் நாம் உடனே போகலாம். உடனே அது அவரை பார்க்க போவோம். ராஜாவே இப்பொழுதுதான் நான் சந்தோஷமாக உள்ளேன். ஓ, மாலை 6 மணி ஆகிவிட்டதா? பாத்தீங்களா? உங்களுக்கு எல்லாரும் தெரியுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, எனக்கு எல்லாருமே தெரியுறாங்களே. நான் தெரியுறேன். ஓ, அந்த இயேசு எனக்கு அற்புதம் செஞ்சுட்டாரா? நான் தெரியுறேனா? ஓ, தெரியுறீங்க. லைட் வெளிச்சத்துக்கு வாங்க. ஓ, நல்லா தெரியுறீங்க. ஓ, சூப்பர். ஓ, சரிங்க ராஜாவே. இப்பொழுது நீங்க 6 மணிக்கு மேல நீங்க போறீங்களா அரசவைக்கு? அதாவது நான் இன்றைக்கு ஒரு விஷயம் நான் பண்ணலாம் என்று நினைத்திருக்கிறேன். தினமும் 6 மணிக்கு மேலாக அவர்கள் என்னை கேலி கூத்து செய்கிறார்கள். அதை நான் பார்த்ததே இல்லை. இன்றைக்கு அவர்கள் என்னத்தான் செய்கிறார்கள் என்று எப்பவும் போலவும் நான் 7 மணிக்கு நான் வருகிறேன். இன்றைக்கு அவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஆப் இருக்கிறது. பார்ப்போமா? வா, யோ வாயா, சீக்கிரம் வா. அப்பா, இன்னைக்கு காலையிலிருந்து ராஜாவே காணோம். பரவாயில்ல, இன்னைக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ராஜா வாழ்க, ராஜா வருகிறார். ராஜா வந்துட்டாரியா? இன்னத்துக்கா? எந்திரி ராஜா வாங்க. மந்திரிமாரே, ராஜா வாங்க. உட்காரு. இங்கதான் என் சீட்டா? நீங்க என்ன இந்நேரத்துக்கு வந்திருக்கீங்க? அது சும்மா நம்ம எப்பவும் வழக்கம் போல 7 மணிக்கு வருவோம்ல, அதான் சரி இன்னைக்கு வரலாம் என்று நினைத்து வந்தேன். நீங்க போய் உறங்க வேண்டிய நேரம், நீங்கள் எதுக்கு? ஓஹோ, உட்காரு. ராஜா, என்னுடைய சீட்டு தானே மந்திரியாரு? ராஜா ஆமா, பாருங்க மெத்து இருக்குல்ல, ஜாலியா இருக்கு. கொஞ்சம் சந்தேகமா இதாக தான் இருந்தது. இடம் என்றா அப்படி வலுவலு என்று இருக்கிறதே என்று யோசித்தேன். தெரிந்து விட்டது. இது புது வகையான சிம்மாசனம் அல்லவா, அப்படிதான் இருக்கும். ராஜாதி ராஜா வாழ்க்கை என்று சொன்னவர் எங்கே? அந்த மயில் ரெக்கையை கொஞ்சம் காட்டுங்க. மயில் ரெக்கை? மயில் ரெக்கையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? மயில் ரெக்கை மாதிரி வாங்க. எங்க அது? ஓ, மயில் ரெக்கை. ஓ, அருமையாக இருக்கிறது மயில் ரெக்கை. வா, இதிலிருந்து தான் அருமையான காற்று வந்து கொண்டிருந்ததா? ஆமாம் அரசே. ஓஹோ, வேலைக்காரன் எங்கே இருக்கிறான்? அந்த டீ கொண்டு வந்த கசாயம் எங்கே இருக்கிறார்? என் அருகிலேயே தான் இருக்கிறார். கசாயம் பிரதர் அருகிலே தானே இருக்கிறார். ஓ, நீ வராரா? சரி. ஓகே. அப்புறம் ராஜா யாருங்க? ராஜா, இவர்கள் எல்லாரையும் ஜெயிலிலே கொண்டு போய் போடுங்கள். மந்திரிமாரே, உன்னை நம்பிருக்கு. என்னுடைய வேலை நம்ம செய்திருந்தோம். ராஜா, உங்களுக்கு எப்படி கண்ணு தெரிஞ்சது? ஜெயிலிலே கொண்டு போய் போடு.
எனக்கு கண்ணு தெரியாதுன்னு நினச்சிட்டு இவங்க இவ்வளோ பண்ணியிருந்துருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கிட்ட நான் போய் ஜெபம் பண்ணதுமே எனக்கு அந்த 6 மணிக்கு மேலே நான் இருளாக இருந்த என்ன ஆண்டவர் என்னை வெளிச்சமாக மாற்றினார். எனக்கு வெளிச்சத்தை கொடுத்தது யாரே அப்படின்னா இயேசு மட்டும்தான். இதுக்கு முன்னாடி நிறையா வைத்தியர்கள்கிட்ட போனேன், யாரோ எனக்கு சுகம் கொடுக்குறேன்னு முயற்சி பண்ணாங்க, யாருமே எனக்கு முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கிட்ட போய் ப்ரேயர் பண்ண உடனே அவர் ஊழியர்கிட்ட ப்ரேயர் பண்ணதும் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு பெரிய ஒரு வெளிச்சத்தை எங்களுக்குள்ளே கொண்டு வந்தார். ஆமென். பாய். ஸ்தோத்திரம் அப்பா, மட்டுமாய் பாதுகாத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஏசப்பா அப்பா, எங்களுடைய சர்ச்சில் விபிஎஸ்ஐ அப்பா ரொம்ப நல்லபடியாக நடத்த கிருபை செய்திருக்கிறீங்க ராஜா. அப்பா இன்னும் அப்பா அதிக பிள்ளைகள் வந்திருக்காங்க ராஜா. ஏசப்பா நாங்கள் இன்னும் அதிகமான பிள்ளைகள் எதிர்பார்க்கிறோம் ராஜா. ஏசப்பா அவர்களுக்குள் விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வசனமும் ராஜா அவர்கள் அறுவடை செய்ய ராஜா. அவர்கள் இன்னும் வெளியில் போய் ஏசப்பா உண்மை நம்பி அப்பா அவர்கள் உண்மை விசுவாசித்து உம்முடைய வழியில் நடக்க ஏசப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா இந்த 3 நாட்களும் ராஜா கிளைமேட்டை நல்லபடியாக கொடுத்துருக்கீங்க ராஜா. அப்பா இனி வருகிற 3 நாட்களும் ராஜா இந்த கிளைமேட் நல்லபடியாக இந்த பிள்ளைகள் வரப்போவதற்கு எந்த இடைஞ்சல் இல்லாதபடி ஏசப்பா நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. ஏசப்பா எந்த தடைகள் இல்லாதபடி அப்பா நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க ராஜா. அப்பா இந்த 3 நாட்களும் ராஜா ஆகாரம் எந்த செலவு அப்பா நீங்கள் எல்லாவற்றையும் தேவரீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. அப்பா இன்னும் அதிகமான பிள்ளைகளை அப்பா உம்முடைய அப்பா வசனத்தை கேட்டு வெறுதே போகாதபடி ராஜா அவர்கள் உம்முடைய அந்த வசனத்தை உட்கொண்டு ராஜா அவர்கள் வெளியில் அது பிரகாசிக்க நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா இன்னும் 3 நாட்களும் ராஜா நீங்கள் வழி நடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.